ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது பல்வலி பூண்டு செடி. பேரை கேட்டதுமே கண்டுபிடிச்சலாம் இந்த செடி வந்து எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு. சில பேர் வந்து இது அக்ரஹாரம் செடின்னு சொல்லுவாங்க. ஆனால் ரெண்டுக்குமே நிறைய டிஃப்ரெண்ட் இருக்குது. ரெண்டு செடிக்குமே பல்வலி பூண்டு செடியோட இலைகள் வந்து சின்னதாகவும் பூக்கள் மஞ்சள் நிறத்திலும் குட்டியாகவும் இருக்கும். அக்ரஹாரம் செடியும் பார்க்கறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். ஆனால் இலைகள் சற்று பெருசாகவும் பூக்களும் சற்று பெருசாகவும் இருக்கும். பல்வலி பூண்டு செடி எதுக்கு வந்து யூஸ் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, பல்லு சம்மந்தமான பிரச்சனை, அதாவது பூச்சிப்பல், அதனால் ஏற்படுற வலி, ஈரில் வந்து ரத்தம் கசிறது, எதிர் வீக்கம், பல்ல சுற்றி வீக்கம் ஏற்படுறது. ஸோ இந்த வலிக்கெல்லாம் வந்து இதனோட இலைகளையும் பூக்களையும் மென்று சாரை கொஞ்சம் நேரம் அந்த பிளேஸில் இடத்துல வச்சுருந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றி வாயை கொப்பளிச்சிடணும். சாரை வந்து விழுங்கக்கூடாது. இப்படி செஞ்சுட்டு வர்றதுனால பல்லை சுற்றி நம்மளுக்கு பல்லுனால் ஏற்படுற பிரச்சனைகள் வந்து குறையும். அது மட்டும் இல்லாமல் இதனோட இலைகளை வந்து அரைச்சி தண்ணியில் கலந்தும் வாயை கொப்பளிச்சிட்டு வர்றதுனால பல்லு சம்மந்தமான ஈரில் ரத்தம் வலிகிறது, பல் சம்மந்தமான பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிடும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.